நம்முடைய முன்னோர்கள் 5 விதமாக பிரித்து அருள் செய்துள்ளார்கள். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்பதுதான் அந்த 5 நிலைகள். அந்த 5 நிலைகளுக்குள்ள கடைசியானதுதான் அர்ச்சாவதாரம். ஆனால் இந்த அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பரோபதத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணநலன்கள், ஊகமாகிற திருப்பார்க்கடலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணநலன்கள், விபவாவதாரமான ராமகிருஷ்ணாப்தி அவதாரங்களிலே அவன் காட்டின குணநலன்கள், அந்தர்யாமித்துவத்திலே இருக்கக்கூடிய குணநலங்கள் எல்லாம் கலந்திருக்கும்படியான ஒரு கோர்வைதான் அர்ச்சாவதாரமாகிற திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிலை. இப்ப பாருங்க, பரமபதத்துக்கு போனா அவனுடைய ஒரு குணத்தை தான் அனுபவிக்கலாம். வியூக சௌகார்த்தமான திருப்பார்க்கடலுக்கு போனா ஆர்த்தரட்சணம் என்கிற குணத்தை மட்டும்தான் அனுபவிக்கலாம். விபவாவதாரங்களிலே அவருடைய சௌசீல்ய சௌலபியம் முதலான கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம். இந்த அந்தர்யாமி என்னது? பொறுக்கும் தன்மை. எவ்வளவு அக்கிரமம் பண்றோம் இந்த லோகத்துல நாம. இந்த பூமி இடத்துல நாம எவ்வளவு தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பூமி பாருங்க, ஏதாவது நம்ம தண்டிக்கிறதா? அந்த மாதிரி பூமி பிராட்டியானவள் ரொம்பவும் பொறுமை. அந்த மாதிரி இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமான் நாம எத்தனை தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், இந்த மாதிரி பலவிதமான அபச்சாரங்கள். எப்படி? வாக்கினாலேயும் மனத்தினாலேயும் செயல்களினாலேயும் இப்படிப்பட்ட அபச்சாரங்கள் பலப்பட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இங்கதான் இத பண்ணுன்னு சொல்றவனே இவன் தான், அதை பொறுத்துட்டு இருக்கிறவன் தான். ஆகையினால இப்படி பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி முதலான 4 நிலைகளிலேயும் இருக்கக்கூடிய குணநலங்கள் அத்தனையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கும்படியான ஒரே தத்துவம் தான் அர்ச்சாவதார தத்துவம். பாருங்க, எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல கிடைக்கிறது. இந்த காலத்துல சாதாரணமா அங்கங்க போர்டுல போடுறான், கடை வாசல்ல 1 வாங்குங்கள் 2 இலவசம் போடுறான், get 1 buy 3 அப்படின்லாம் போடுறான். இங்க பாருங்க, 4 நிலைகளிலே இருக்கக்கூடிய மொத்த பாவங்களையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கும்படியான ஒரே தத்துவம் தான் அர்ச்சாவதார தத்துவம். இப்ப பாருங்க, முதல்ல அவருடைய பரத்வம் எங்க? பரமபதத்திலே எம்பெருமானுக்குண்டான குணம் எது? பரத்வம். என்ன? யாரையும் திரும்பி பார்க்காத தன்மை. யாரையும் திரும்ப மாட்டான், இப்படிதான் இருப்பான். இப்படிதான் யாரையும் திரும்பி பார்க்காமல் அவாக்கி, வேதங்கள்லாம் சொல்றது, உபநிஷத் சொல்றது அவாக்கி அநாதரஹா, யாரோடையும் பேச மாட்டான், யாரையும் லட்சியமே பண்ண மாட்டான் அப்படின்னு. அப்ப எப்ப அவனுக்கு அந்த பரத்வத்தை குறைச்சு கொள்ளக்கூடிய தன்மை எப்ப வரும்னா, ஒரு அடியவன் போன சமயத்துல தான் அவனுக்கு வரும். அப்பதான் கீழே குனிவா,
தன்னுடைய காலை மேல நம்ம காலை மெரிச்சு ஏறி அவன் தொடையில உக்காண்டுண்டு அவன் நீ யாருன்னு கேட்டு கீழ்லோகத்திலே நீ என்ன பண்ணினாயின்னு கேட்டு எந்த ஊர்ல இருந்தாயின்னு கேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ நல்ல ஆளியா எனக்கு சரியான ஆள் கிடைச்சான்னு தட்டி கொடுப்போம். அப்ப பாருங்க முதல்ல அவனுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா யாரையும் திரும்பியே பார்க்க மாட்டான். அங்க போறதுக்கு என்ன அதிகாரம்னா என்ன அதிகாரம்? ஆச்சாரியனுடைய சம்பந்தம் என்பது இருந்தால்தான் பரமபதத்தை உள்ளுக்குள்ள நுழையறதுக்கு அதிகாரம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் போனால் பரமபதத்திலே உள்ளுக்குள்ள நுழையறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தம் என்கிற பஞ்சசம்ஸ்கார தீட்சை இல்லாதவர்கள் அவெல்லாம் என்ன சொன்னா, அவன் சம்பிரதாயத்துல என்ன சொன்னா, பறக்கிறது இறக்கிறது பறக்கிறது இறக்கிறது. யாரு? சங்கராச்சாரிய சொல்றார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம். அதான் சொன்னான். நம்ம சம்பிரதாயத்தை என்ன சொல்றா, இதுதான் கடைசி, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் மறுபடியும் ஜென்மம் கிடையாது. எப்போ எதனால ஏற்பட்டதுன்னா அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றினதுனாலே நமக்கு ஏற்பட்ட தன்மை. அப்போ அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே எம்பெருமானுடைய பரத்வம் என்கிற குணத்தையே குறைத்து கொண்டு அவனுடைய கால் மேல நம்ம காலை வச்சு ஏறி பாருங்க, என்ன பாக்கியம் பாருங்க. பாதேன அத்தியாரோகத்தி உபனிஷத்து சொல்றது பாதேனா. அதனாலதான் என்ன பண்றாங்க அந்த நிமல்யத்தை, சிவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் எப்படி இருக்கா அந்த நிமல்யம், ஒரு காலை மடிச்சுன்னு ஒரு காலை கீழே வச்சுட்டு இருக்கான். ஏற்காங்க ஏணி மாதிரி நம்ம ஏறணும். சவ்யம் பாதம் சாரியஷ்டித துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா. குஞ்சயித்வான காலை சேஷவாகன தனிக்கு பார்த்துருக்கலாம். ஒரு காலை இப்படி மடிச்சுருப்பான், ஒரு காலை கீழே தொங்க போட்டு ஜானுன் யாதாய ஒரு பாருங்க ஒரு கையை இப்படி ஊன்னிட்டு இருக்கான். என்ன பிடிச்சு இழுக்கச்சே அவனும் கிழவிடக்கூடாது, நான் தானும் கிழவிடக்கூடாது. ஜானுன் ஆதாய சவ்ய இதர புஜம் எங்க நாக போகே நிதாய. அந்த ஆதிசேஷன் மேல கையை உருண்டு ஊன்னிட்டு பஷாத் பாஹுத்வயேன ரெண்டு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி, இந்த பக்கத்துல நீலாதேவி, மூணு பேரும். ஆனா பாருங்க இந்த மூணு பிராட்டிமாரும் பெருமாள் இவனை பிடிச்சி இழுக்கிறத கிட்டே வரமாட்டான், கிட்டே வரமாட்டான். என்ன காரணம்னா புருஷகாரம் பண்ண காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க போன பிற்பாடு நாம எந்த விதமான தோஷங்களும் பண்ண மாட்டோம். எல்லாம் இங்க போல லோகத்தோட இங்க பண்றதுதான். மொத்தம் பண்ண வேண்டியது மொத்தம் இங்க பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன கடைசியில சரணாகதி. கையை தூக்கிட வேண்டியது, கைய மேல தூக்கிட்டு நான் பண்ண பாவத்தெல்லாம் நீயே ஏற்றுக்கோ. சாதாரணமா என்ன சொல்றது தெரியுமோ, வசனங்கள் என்ன சொல்றது தெரியுமோ, ஒரு சிஷ்யன் பண்ற பாப்பங்கள்லாம் ஆச்சாரியனை சேர்ந்தது. ஒரு சிஷ்யன் பாப்பம் பண்றான்னா அது எங்க போகும் தெரியுமோ, ஆச்சாரியனுக்கு போகும். என் தாத்தா ரொம்ப அருமையா ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி கதை உபன்யாசத்துல சொன்னாராம், சிஷ்யால் பண்ற பாப்பங்கள்லாம் ஆச்சாரியனுக்கு சேர்ந்தது, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாலாம், சுவாமி இத்தனை நாளா நீங்க இத்தனை வருஷமா உபன்யாசம் சொன்னது உபயோகமே இல்ல, இன்னைக்கு சொன்னதுதான் அருமையான விஷயம்னா. என்னன்னா இன்னைக்கு என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, சிஷ்யால் பண்ற பாப்பெல்லாம் ஆச்சாரியனை சேர்ந்ததுன்னு சொன்னங்களோ இல்லையோ, அதனால நாங்க தைரியமா எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம், நீங்க தான் அனுபவிக்க போறோம், எங்களுக்கு என்ன அப்படின்னு அபிப்பிராயம் எனக்கு வந்துடுத்தோன்னு சொன்னார். உடனே அதுக்கு பதில் சொன்னார், ஐயோ பைத்தியமே, நீ பண்ற பாப்பத்தெல்லாம் நான் பிடிச்சிட்டு நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்காத. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்க ஆச்சாரியன் அனுப்பிச்சுடுவேன். ஆமா, அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருந்து அவர் ஆச்சாரியர் அனுப்பிச்சுடுவார். அவர் அப்படி அப்படி கடைசியில் எங்க போகும், பெருமாளண்ட போய் சேர்ந்து பாப்பம் மொத்தம் நசிச்சு. இது ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்ல. எம்பெருமானா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல விபீஷண சரணாகதி கட்டம் சொல்லிட்டு இருக்கார். நிறைய பேர் இந்த மாதிரி உட்காந்து கேட்டு இருக்காங்க. கேட்டு இருக்கிற சமயத்துல ஒரு மூலையில உட்காந்து பிள்ளவரங்காவல்லிதாசர் அவர் என்ன பண்றார்,
கேட்டு இருக்குச்சே ஓன்னு அழறான், ஓன்னு அழறான். இல்லை அது யாருடா நல்லா நிசப்தமா இருக்கிற சமயத்தில் ஒருத்த அழுதான்னா என்ன யாருன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையோ. அப்படி பார்த்தாரு, இந்த உறங்காவலி தான் அழறாரு. என்ன உறங்காவலி அழறாய் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், சுவாமி விபீஷணன் நல்ல வழியில வந்திருக்கான், எப்படி எம்பெருமான பத்தனமோ அப்படி பத்திருக்கான். எம்பெருமான எப்படி பத்தணும்? அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பத்தணும். ஆக அடியவர்களை முன்னிட்டு கொண்டு வந்து பத்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த விபீஷணனுக்கே இப்படிப்பட்ட கத்தினா என்ன? இந்த வானர்கள் அத்தனை பேர் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கிறது, ஒருத்தன் மரத்தை எடுத்து பிச்சை அடிக்கிறது, ஒருத்தன் மண்ணால் அடிக்கிறது, ஒருத்தன் சேத்தால் யார விபீஷணன் மேல அடிக்கிறான். ஒவ்வொருத்தரும் அவன் கையில கிடைச்சதெல்லாம் இப்படி அடிக்கிறால. நல்ல வழியில வந்தவனுக்கே இந்த கத்தின்னா என்ன போல கதி இல்லாத வழி தப்பான வழியில இருக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன கத்தின்னு கேட்டாராம். யார்? பிள்ளவரங்காவலிதாசர். சரியான வழியில வந்திருக்கிற விபீஷணனுக்கே இந்த கத்தி என்றால் எங்களுக்கெல்லாம் என்ன கத்தி அப்படின்னு கேட்டாராம். அப்போ ராமானுஜர் சொன்ன வார்த்தை என்னன்னா இதுதான், உமக்கு நான் இருக்க, எனக்கு பெரிய நம்பி இருக்க, பெரிய நம்பிக்கு ஆளவந்தார் இருக்க, ஆளவந்தாருக்கு நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு சேன முதலியார், சேன முதலியாருக்கு பிராட்டி, பிராட்டிக்கு பெருமாள். நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்க கவலைப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் இத்தனைக்கும் காரணம் யாருன்னா ஆச்சாரியன். அதனால்தான் சப்தகாதையில முதல் பாசுரத்திலேயே சொன்னார் அவர், விளாஞ்சோல பிள்ளை சொன்னார், அம்பொன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பரு திவமென்னும் சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியன். யார் ஆச்சாரியன்? யார் ஆச்சாரியன்? அதுக்கு சொல்றாரு, அம்பொன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி பகவானுக்கும் நமக்கும் இருக்கும்படியான நெருங்கின தொடர்பை காட்டுறாங்க. நெருங்கின தொடர்பு ஒரு தொடர்பா இருந்தா விட்டு போயிடலாம். பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் 9 சம்பந்தம், 9 நவவித சம்பந்தம். பாருங்க, உங்களுக்கும் மற்றொருத்தருக்கும் ஒரு உறவு இருக்கு. இந்த உறவா உனக்கு எனக்கு சம்பந்தம் வேண்டாயா, விட்டுட்டு போயிடலாம், விட்டுட்டு போயிடலாம். ஒரு வாரம் வந்தா ஒழிஞ்சு போதும். அப்படி இல்லை பகவானோட. நமக்கு எத்தனை வரும்? 9 வரும். இந்த உறவு போனா அது வரும், அது போனா இன்னொன்னு வரும், அது போனா இன்னொன்னு வரும். இதோட சேர்ந்து போச்சா? இன்னொன்னு காட்டுறேன் பாரு. முதல்ல தகப்பன் மகன், தகப்பன் மகன் உறவு சண்டை வந்துடுது. அப்பாக்கும் பிள்ளைக்கு சண்டை வந்துடுது. என்ன சொல்றான்? அப்பட சொல்றான், இனிமே நீ உனக்கு நான் பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு நீ எனக்கு தகப்பனும் இல்லை. லோகத்தில் இந்த உறவு விட்டு போயிடும். ஆனால் பகவானோட இருக்கக்கூடிய தகப்பன் பிள்ளை என்ற உறவு விட முடியுமா? என்னைக்காவது விட முடியுமா? விட முடியாது. என்ன காரணம்னா, இந்த உறவு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட உறவு, இது நிலையான உறவு இல்லை. இருக்கிற காலம் வரைக்கும் தான் தாயார், இருக்கிற தாயார் காலம் வரைக்கும் தான் தகப்பனார், எல்லா உறவும் அது வரைக்கும் தான். ஆனா பகவான் நம்ம லோகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன, சில காலம் இருப்பவர்கள், பல காலம் போயிடுவார். பல காலம் இருக்கவே மாட்டா, யாரும் இருக்க மாட்டார். ஆனா பாருங்க, பகவான் என்னென்னைக்கும் இருக்கிறார். ஒருத்தம்மா ஒரு சம்சாரி போனானா, ரங்கநாதனை பார்த்து பெரிய நம்பெருமாள் படுத்துருக்காரு. அந்த நம்பெருமாளை பார்த்து கேட்டானா, ஒரு வார்த்தை கேட்டானா, நீ இந்த ஊருக்கு எப்ப வந்தாயின்னு கேட்டானா. நீ எப்ப வந்தாயின்னு கேட்டானா. எனக்கே தெரியாது தெரியாதுன்ற.
உடனே அடுத்த வார்த்தை கேட்டான், எப்ப இந்த ஊரை விட்டு போவாயின்னு கேட்டான். அதனால ஒரு வீட்டுக்கு வந்தவரை என்ன கேட்போம், நம்ம என்ன கேட்போம், வாங்கோ 10 நாள் இருங்கோ அப்படின்னு தானே கேட்போம். அதை விட்டுட்டோம் நீ என்னைக்கு கிளம்ப போறோம்னு யாராவது கேட்பாளா? கேட்டானா என்ன சொல்லுவான், பைத்தியம் போடக்கூடாது, பைத்தியம் தான் சொல்லுவான். அந்த மாதிரி சம்சாரி பெரிய பெருமாளை பார்த்து படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாளை பார்த்து நம்பெருமாளை பார்த்து நீ எப்ப வந்தாயின்னு கேட்டான். எனக்கு தெரியாதுன்னார். எப்ப போவாயின்னு கேட்டான். அப்ப என்ன சொன்னார், இந்த சம்சாரமாகிறது கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன் என்பது பெரிய பெருமாள் வார்த்தை. இந்த சம்சார விருட்சம் இருக்கு பாருங்க, இந்த வேறு, இந்த சம்சாரமாகிற வேர் அப்படியே வெளியில கிளம்பிடணும். என்னைக்கு கிளம்பா, மகாபிரளயம் தான். மகாபிரளயம்னா என்ன, மொத்தம் மாறி போயிடும். இந்த கீழே மேல மாறிடும், மேல கீழே மாறிடும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே தான் பகவான் கிளம்புவார். அப்ப பாருங்க, அவன் எத்தனை காலம் இருப்பான்றதே நிச்சயம் நமக்கு, நம்மால கணக்கு சொல்ல முடியாது. இப்ப என்ன நமக்கு, இப்ப கலி எவ்வளவு நாள் ஆச்சு, 4000 சில வருஷம் தான் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு இருக்கு சொல்லக்கூடிய கணக்கே இல்லை. கலியினுடைய கடைசியில எப்படி இருக்கும்னுட்டு விட்டு புராணத்திலேயே 10வது அம்சத்துல சொல்றது. கலியினுடைய இது எப்படி இருக்கும்னா, கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்க, அந்த கத்திரிக்காய் செடியில இருக்கிற கத்திரிக்காயை பறிக்கிறதுக்கு ஒரு ஏணி போட்டு ஏறணுமா, அவ்வளவு குளமா போயிடுவானாம் ஜனங்கள், மனுஷாள். அதான் கலியினுடைய கடைசி நிலை. கத்திரிக்காய் செடி என்ன பெருசான, எவ்வளவு பெருசு இருக்கான், இவ்வளவு இருக்கும். அந்த கத்திரிக்காய் செடியில இருக்கிற கத்திரிக்காயை பறிக்கிறதுக்கு எப்படி பறிக்கணும், இப்ப இல்ல அப்போ, இப்ப இல்ல அப்ப பாருங்க, ஏணி போட்டு பறிக்கணுமா. அப்போ என்ன, இப்பவே பாருங்க, போன யுகத்துக்கு இந்த யுகம் உயரம் குறைத்து, உயரம் கம்மி பலம் கம்மி, உயரம் குறைவு. சாதாரணமான இந்த கதைகள்லாம் சொல்றவெல்லாம் சொல்லுவா, ராமனுடைய வசனம் என்ன, 18 பனமர வசனம் தான், 18 பனமர வசனம் தான். சீதையினுடைய வசனம் என்னன்னா 12 பனமர வசனம்னு சொன்னான். பாருங்க, பனமரத்தினுடைய வசனம் எவ்வளவு, பனமரத்தினுடைய வசனம் எவ்வளவு, குறைஞ்சது 50 அடி. அப்ப 18 கணக்கு பண்ணிக்கோங்க, 500 அடி, 10 அடி, 10னா 500 அடி. பாருங்களேன் எவ்வளவு வசனம். இப்ப பாருங்க, அந்த அவசரத்து இருக்கா, யுகத்துக்கு யுகம் குறைஞ்சுட்டே வருது, குறைஞ்சுட்டே வருது. இப்ப இந்த யுகத்துல 12 அடிக்கு மேல ஆளே கிடையாது. இந்த யுகத்துல 12 அடி தான் அதிகம்னு சொல்லியிருக்கான். ஆகையினால அப்படிப்பட்ட கலியினுடைய கடைசி காலத்துல கூட, அந்த காலம் இல்ல அதுக்கப்புறம், ஆனா இத நாமெல்லாம் இருப்போமா, யாராருக்கு எப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய தந்தையானவன் யாருன்னா அவன் தான் காப்பாற்றுறவன். அதனால தான் ரட்சகா. நாமெல்லாம் எத்தனை நாள் காப்பாற்றுவோம், 10 நாள் காப்பாற்றுவோம், 11 நாள் காப்பாற்றுவோம், 1 மாதம் காப்பாற்றுவோம், 2 வருஷம் காப்பாற்றுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், போட உங்களையே நீ போதையே நீ பார்த்துக்கணும் விட்டுடுவோம். ஆனால் பார்ப்போம், பகவான் கடைசி வரைக்கும் காப்பான். நீ அவனை பார்த்தாலும் பார்க்காமல் போனாலும், நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும், வீட்டு வாசல்ல வராம பெருமாள் வீட்டு வாசல்ல வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரக்கூடிய அந்த ஆச்சரியமான எம்பெருமானை வாசல்ல வந்து பார்க்கலாம் இல்லையோ, பார்க்கறதுக்கே அபிப்பிராயம் இல்லாம ஒருத்தன் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பாக்கியவானா, அவனை போல பாப்பி யாருமே கிடையாது. வாசல்ல பெருமாள் வர, இன்னைக்கு ராத்திரி வரப்போறார், நேற்று காலத்தால தேர்ல வந்தார். என்ன பண்றான், பெருமாள் வரைச்ச வாசல்ல கதவு பூட்டிண்டு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கான். எதுக்காக பகவான் எம்பெருமான் வந்திருக்கான், அடியவர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு, நீ எப்ப சோறு போட்டாலும் சாப்பிட்ற, எப்ப தண்ணி கொடுத்தாலும் குடிக்கிற,
நீ எந்த சமயத்துல எதை பண்ணாலும் பண்ற. ஒரு நாள் 5 மணிக்கு பூஜை பண்றேன் ஒத்துக்கிறேன், ஒரு நாள் 10 மணிக்கு பண்றேன் ஒத்துக்கிறேன், ஒரு நாள் மத்தியானம் 3 மணிக்கு பண்றேன் ஒத்துக்கிறேன். பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட எளிமையான நிலைமை. அப்படிப்பட்ட ரட்சகன் பிதாஜ ரட்சகா சேகி, நமக்கு தலைவன் அவன் தான். பக்தா, நமக்கு கணவன் யாரு? எம்பெருமான் தான். ரமா பதிகி, நம்ம வச்சிருந்து விளையாடுறவன் யாரு? அவன் தான். சுவாமி ஆதாரம், நமக்கு ஆதாரம் யாரு? எம்பெருமான் தான். ஆக எல்லா விதமான உறவோடும் கூடியிருக்கக்கூடிய அவனோடைய உறவு நம்மளால ஒழிக்க முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல பரத்துன்றதை காட்டுறான். அடுத்த லோகத்திலே அவன் என்ன பண்றான்? படுத்துட்டு இருக்கான். எல்லாரும் வந்து ஒவ்வொரு கத்துறான், கூக்குரல் இடுறான், என்னை காப்பாத்து. இரண்யன் நிமிஷம் பண்றான், காப்பாத்து. ராவணன் நிமிஷம் பண்றான், காப்பாத்து. பிரகலாதன், அப்படிப்பட்ட பல 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 அசுரர்களும் தேவர்களை அத்தனை பேரும் கூப்பீடு கூடக்கூடிய இடத்துல தான் எம்பெருமான் படுத்துருக்கான். அப்படின்னா நாம கூப்பிட்டா வரக்கூடிய எம்பெருமானம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய கூப்பீடு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பெருமாள் போறோம், இருக்கக்கூடிய கட்டத்தெல்லாம் துடைத்து ஓன்னு கத்தினானா எல்லாரும் என்னடா இது என்னது இப்படி கத்துறேன்னுவாங்க. அதனால என்ன பண்றோம்? மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம். அங்க என்னன்னா அங்க யாரும் கிடையாது, தனி இடம். தனி இடத்துல தனியா நான் நம்ம வீட்டுல பெருமாள் இருக்கார், நம்ம பெருமாளை பார்த்துட்டு நம்ம உறக்க சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டோம். அங்க யாரும் தடை கிடையாது. 10 பேர் சேரக்கூடிய கோவில்ல போய் தோன்னு கத்தினானா என் பைத்தியம் மாடுவேன். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த கூப்பீடையும் கூட இந்த அர்ச்சாவதாரத்துல நாம பண்றோம். விபவாவதாரத்தை பாருங்க, பரமானுக்கு எத்தனை குணங்கள். சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், சுவாமித்வம், காருண்யம், எல்லா குணங்களும் இருக்கு. இந்த சௌசீல்யம்னா என்ன? எல்லாரும் நம்மோட எல்லாரோடையும் கலக்கிறது, மொத்த பேரோடையும் கலக்கிறது. எம்பெருமான் அவன் தனியா நிக்கிறதே இல்லை. வரும் குகனோடு கலந்தான், சுக்ரீவனோடு கலந்தான், விபீஷனோடு கலந்தான். குகன் சாதாரணமான ரொம்ப மட்டமானவன், ரொம்ப நீச்சமான குலம், அவனுடைய செயல்களும் நீச்சமானது. அப்படி இருந்தா கூட பகவான் அவனை அப்படியே ஒதுக்கல, அவனையும் சேர்த்துட்டான், அவனையும் கூட்டிட்டான். ஒரு குரங்குன்னு சுக்ரீவனை ஒதுக்கல, ஒரு ராட்சசன்னை விபீஷன் தள்ளல, எல்லாரையும். அப்ப என்ன? பகவானுக்கு அத்தனை பேருடைய கலந்து பழகக்கூடிய தன்மை. பாருங்க, முதல்ல பரத்வம்னு சொன்னேன், அப்புறம் கூப்பீடு கூப்பிடக்கூடிய தன்மைன்னு சொன்னேன், சௌசீல்யம் சௌலபியம்னு சொன்னேன். இந்த அத்தரியாமி என்ன? பொறுமை. எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறது. இது அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னா அதுதான் அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம் பாருங்க, அப்படி போய் நிக்கிறான். பெருமாளை பார்த்தான்னா நிக்கிறான். பார்த்த உடனே ஐயோ பெருமாளை பார்த்தா இன்னொரு நம்ம திரும்பி பார்ப்பறான்னு நினைக்கிறோம். அப்ப பாருங்க, பரத்த போல இருக்கான். உடனே பெருமாளே எனக்கு அருள் பண்ண மாட்டியா? கூப்பிட்டு போடுறான். போட்ட உடனே எம்பெருமான் நமக்கு அருள் பண்ணும், நம்மோட கலக்கிறான். நாம எப்படி எல்லாம் எம்பெருமானை வளைய வைக்கிறோமோ, குதிரை வாகனத்தில் ஏறி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிறான், கருட வாகனத்தில் காலை கட்டி உட்காந்துக்கிறான். நாச்சியாரத்துக்கு வரோம்னா இப்போ நம்ம இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு பகவான். ஆகையினாலே அப்படிப்பட்ட அத்தனை அடியவர்களுக்கும் இரக்கம் முடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிலைதான் அர்ச்சாவதாரம். அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரங்களுக்குள்ளே பல பல இடத்துக்கு பல பல விதமான உயர்த்திகள் உண்டு. அதுல நம்ம திருப்புக்குடி என்கிற இந்த திவ்ய தேசத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான புராணத்திலையும் நிறைய ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 47-48 ஸ்லோகங்கள் இந்த திவ்ய தேசத்தை பத்தி பிரம்மாண்ட புராணம், பிரம்மாண்ட வைவர்த்திய புராணம் எல்லாத்துலயும் இருக்கு. இந்த பாருங்க, ஒரு ஆச்சரியமா எம்பெருமான் விஜயராகவன்ற பேரோட இருக்கான். என்ன விஜயம்? யாரை ஜெயித்தான்னா யார் யார் எம்பெருமானுக்கு எதிரிகளாக இருக்காரோ அத்தனை பேரையும் ஜெயிக்கும்.
எம்பெருமானை எதிரியாக யாரார் நினைக்கிறாளோ, எம்பெருமானுக்கு எதிரி யாரு? எம்பெருமானுக்கு எதிரி யாரு? பகவானுக்கு யாரும் எதிரியே கிடையாது. எல்லாரும் எம்பெருமானுக்கு வேண்டியவன் தான். மொத்த பேரும் பகவானுக்கு அடியவர்களே தவிர பகவானுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது. யாருமே பகவானுக்கு எதிரிகளே கிடையாது. ஆனால் பகவான் யாரை எதிரியா சொல்றான்னா, தன்னுடைய அடியவர்களுக்கு யாரு எதிரிகளோ அவர்கள் தான் எனக்கு எதிரிகள். தன்னுடைய அடியவர்களுக்கு யார் எதிரிகளோ அவர்கள் தான் எனக்கு எதிரிகள். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் தூது வரான். தூது வரச்சே எங்க இந்திரபிரஸ்தம், இன்னைக்கு டெல்லின்னு சொல்ற பாருங்களோ, அதுக்கு பக்கத்துல தான் அந்த இந்திரபிரஸ்தம்ன்றது அந்த காலத்துல இருந்தது. அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வரான். வரச்சே அவனை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் போறான். கண்ணன் வரவேற்கிறதுக்கு யாரு? பீஷ்மர் போறார், துரோணர் போறார், கிருப்பர் போறார், எல்லாரும் மொத்த பேரும். துரியோதனும் கிளம்பினான். கதைப்படி மகாபாரதத்துக்கு இருக்கிறபடி பார்த்தான்னா துரியோதனம் கூட கிளம்பிட்டான். இந்த பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அவனை வரவேற்கிறது. என்னன்னா துவாரகைக்கு அதிபதி இல்லையோ, அதனால அப்படிப்பட்ட பெரிய ராஜாவத்தர் நம்ம ஊருக்கு வந்தானே. இப்ப பாருங்க, பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்தான்னா நம்ம போய் பிரைம் மினிஸ்டர் வரவேற்கிறார், இல்லாட்டா ஜனாதிபதி போய் வரவேற்கிறார். அந்த மாதிரி கண்ணனை வரவேற்கிறதுக்கு அத்தனை பேரும் போனான். துரியோதனன் கூட கிளம்பிட்டான். பாதி தூரம் போயாச்சு. பாதி தூரம் போகச்சே நடுவில் வந்தான். யாரு? மாமா சகுனி. சகுனி நடுவில் வந்தான். எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கல என்னன்னு கேட்டான். என்ன எல்லாரும் போறாங்களே, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லை, கண்ணன் வரார் துவாரகையிலேருந்து, அவரை வரவேற்கிறதுக்கு போறார். உடனே சொன்னா, சரி அவங்க எல்லாம் போறான், நீ எதுக்கு போறாயினா? யார? துரியோதனை பார்த்து, நீ எதுக்கு போறாயினா? நான் அவங்க போற வேலைக்கு தான் நானும் போறேன். அவனை வரவேற்கத்தான். அட பைத்தியமே, அங்க போனான்னா மொத்தம் மாறி போயிடும்டா அவனுக்கு. என்ன பண்ணுவான்? தன் கண்ணையே காட்டி உன் மனசையே மாத்தி என்ன பண்ணுவான் தெரியுமா? கண்ணா, நீ எதை கேட்கணுமோ அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். என்ன உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? பாண்டவாளுக்கு ராஜ்யம் கொடுக்கணும், இந்த கொடுத்துறேன், என்ன விடு. நீ நேரம் போனான்னா இந்த கண்ணாலேயே மயக்கி உன் மனசையே மாற்றி விடுவான். அப்புறம் உனக்கு ராஜ்ய பதவியே கிடைக்காது. நீ ராஜ்யம் உனக்கு இருக்கணும்னா நீ அங்க போகாத. இந்த ராஜ்யம்னு சொன்னா பாருங்க, அவ்வளவுதான், திரும்பிட்டான். ராஜ்யம் போயிடும். கண்ணன் வேற ஒண்ணும் இல்லை, அவனுடைய திருக்கண் நோக்குக்கு உண்டான பெருமை அது. அப்படி பார்த்தாலே நம்ம மனசை மொத்தத்தையும் மாற்றிடுவோம். அதனால்தான் அவனுக்கு மனோகரன்னு பேரு. மனம் ஹரயதீதி மனோகரா. மனசை அரிப்பவன் என்ன மாற்றிடுவான். நம்ம மனச நாம பகவானை வணங்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டு போயிருப்போம். என்ன பண்ணுவான் தெரியுமா? இல்லையா, என்ன வணங்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். அங்க ஒரு சின்னதா ஒரு கல்லு மாதிரி உனக்கு ஏற்படுத்துவான். அங்க அது வரைக்கும் கல்லே இருந்திருக்காது. இவன் இது வரைக்கும் வழக்கப்பட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான். தடால் அந்த கல்லு தடுக்க விழுவான். அவன் எதிர்க்க கண்ணன், எதிர்க்க எம்பெருமான். அவ்வளவுதான், தீர்வு போச்சு. இவன் வணங்க கூடாதுன்னு நினைச்சான், ஆனா வணங்க வச்சுட்டான். ஆகையினால பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மாற்றக்கூடிய தன்மையாளன் எம்பெருமான். ஆகையினால அது தெரிஞ்சுட்டா யார்? அவனுக்கு தெரியும். சகுனிக்கு நீ போனான்னா உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை மாற்றி நீ என்ன பண்ணுவாய்? வேற ஒண்ணும் இல்லை, கொண்டு போய் இந்திரபிரசத்தை தர்மபுத்திரர் கொடுத்துட்டோம். இப்ப நான் உன் கீழே இருக்கேன், நீ ஏதாவது கொடுத்தான்னா, ஒரு குறை நிலைமைன்னா 10 ஊர் கொடுத்தான்னா, ஏதாவது கொடுத்தா நான் இருந்துட்டு போறேன். உன் மனசை மாத்திடுவான், உன்னுடைய ராஜ்ய பதவி போயிடும். அதனால ராஜ்ய பதவி வேணும்னா போகாதன்னா. அவ்வளவுதான். உடனே திரும்பிட்டான்.
மற்றவெல்லாம் போனா எல்லாரும் வரவேற்றார்கள். எம்பெருமான் வரான், கண்ணன் வரான். விதுரன் சொல்றார், இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடுன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே வர. இது கிருப்பர் வீடு, இது துரோணர் வீடு, இது பீஷ்மாச்சார் வீடு, இது அவருடைய வீடு, இது இவருடைய வீடுன்னா எல்லாம் பெரிய பெரிய மாளிகை. நடுவுல ஒரு கூரை வீடு, நடுவுல ஒரு கூரை வீடு. பாருங்க, அங்க ஒரு மாளிகை இருக்கு, இங்க ஒரு இது இருக்கு, நடுவுல ஒரு சாதாரண ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கூரை வீடு. எல்லாத்தையும் இது வீடு இது வீடு சொல்லின்னு வந்து யார் சொல்லின்னு வந்தது யாரு? விதுரன். இந்த கூரை வீடு வச்ச வாய கறக்கல, வாய கறக்கல. இது அவரது, அவருடைய வீடு. வாய கறக்காம கம்பன் இருந்தார். இது யார் வீடுன்னு கேட்டார். இது யாருது அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லணும்? என்னதுன்னு சொல்லணும். லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவும் நம்மதல்ல. நம்ம வஸ்து நாம நினைச்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் நிரந்தரம் கிடையாது, பர்மனன்ட் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு தான் நமக்கு. எப்பவும் நிரந்தரமானது யாருதுன்னா எம்பெருமான். எம்பெருமானது தான். அவன் என்ன பண்ணா தெரியும் இல்லையா? தன்னதுன்னு சொல்லிட்டான்னா அது தனக்கு குறைவு. அதனால என்ன பண்ணா, இது யாருதுன்னு கேட்ட உடனே இது ஒன்னதுன்னா, யாரு கண்ணனை பார்த்து அப்பா இது என்ன தன்னதுன்னு சொல்லிக்காம இது ஒன்னதுன்னா, அப்படியா இந்திரபிரஸ்தத்துல நமக்கு கூட ஒரு வீடு இருக்கா? அடடா பரவாயில்லையே. அவ்வளவுதான். எப்ப வீடு தன்னதுன்னு சொல்லிட்டானோ சொந்த வீடோ இல்லையா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சுப்பான், உள்ளுக்குள்ள நுழைஞ்சுப்பான், உள்ளுக்குள்ள நுழைஞ்சுப்பான். சொல்றான் வில்லிபுத்திராழ்வார் ஆச்சரியமா வெள்ளி பாரதத்துல சொல்றார், முன்னதோர் துயின்ற முது தவ பயனோ பன்னல் ஆலிலையோ பச்சை மாருதமோ சொன்ன நால்வகை சுருதியோ என்ன மாதவம் செய்தனை இச்சிறுகுடில் என்றான். வில்லிபுத்தூராழ்வார் சொல்றார் ஆச்சரியமா, அப்பா நான் ஏதாவது பெரிய புண்ணியம் போன ஜென்மத்துல எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேன். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனா ஒரு ஜென்மம் புண்ணியமும் பண்ணல. முன்னலோர் துயின்ற முது தவப்ப ஏதாவது அப்படி ஏதாவது தபஸ்ல பலித்தம் புண்ணியம் பண்ணிருந்தா நீ இந்த வீட்டு உள்ள நுழைஞ்சதுக்கு பாக்கியம் கிடைச்சது. நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப என்ன, ஏதோ புண்ணியம் இருக்கிறதாக நினைச்சுன்னு நீ உள்ள நுழைஞ்சுட்ட. புண்ணியம் இருக்கிறதாக நினைச்சுட்டு நீ உள்ளுக்குள்ள நுழைஞ்சுட்ட. ஆயிப்போச்சு. சரி, உள்ளுக்குள்ள போனீங்க, அங்க என்ன காத்து இருக்கா, ஏதாவது சுகம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. அங்க அப்படிப்பட்ட பிரளய காலத்துக்கு கூட உனக்கு பட்டுக்கிறதுக்கு ஒரு ஆளலை கிடைச்சது. எங்க வீட்டு உள்ள போனா ஒண்ணும் கிடைக்காது. பன்னால் ஆளிலையோ என்ன காத்து வருமா? பச்சை மாறுதம் பாருங்க. உள்ளுக்குள்ள இருந்தா கூட இந்த காத்து கிடையாது. சூப்பர் அருமையா இருக்கு. பன்னால் ஆளிலையோ பச்சை மாறுதமோ. சரி, உள்ளுக்குள்ள போனானே என்ன, ஏதாவது 4 வேதம் சொல்றவ யாராவது உள்ள உட்காந்துருக்கானா? ஒண்ணும் இல்லை. சொன்ன 4 வகை குருதியோ ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன, இந்த இடத்துக்கு என்ன அதிர்ஷ்டம், என்ன மாதவம், இந்த தபஸ், இந்த வீடு, இந்த பூமி, இந்த இடம் என்னையா பாக்கியம் அளித்து, என்ன மாதவம் செய்தார். நான் பண்ணல, என்னுடைய வீடு பண்ணின பாக்கியம்னு சொல்றேன். உள்ளுக்குள்ள போனா உட்காரத்துக்கு ஒண்ணுமே இடமே இல்லை. இடம்னா என்ன, சேருங்கிற ஒண்ணும் இல்லை. பகவானை கீழே உட்கார வைக்க முடியுமா? பாய் அது என்னைக்கு கிழிஞ்சு போன பாய், என்னைக்கு வாங்கி கொடுத்ததோ, கல்யாணத்தன்னைக்கு வாங்கி கொடுத்ததோ என்னமோ. ஆமா, ஓலப்பாய் ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு ஆசனம் போடு, ஆசனம் போடு. அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ, வாசல்ல ஓலை வீடோ இல்லையோ, அந்த பனை ஓலை இருக்கு பாருங்க, அந்த பனை ஓலையை எடுத்துட்டு வந்து ஆசனமா போட்டாள். பனை ஓலைய ஓசனம், பனை ஓலைய ஆசனமா போட்டா நடக்குமா? அது எப்படி இருக்கும்? இப்படி இப்படி அப்படி. அது தவிர கூறா இருக்கும். உக்காண்டானா என்ன எவ்வளவு இம்சை. பகவான் கவலையே பட அவன் இஷ்டப்பா. அப்ப கூட என்ன பண்ணான்னு தெரியும் இல்லையோ,
விதுரச மகாமதி. தடவி தடவி பார்த்தானோ எங்கேயாவது அந்த துரியோதனுடைய புத்தி நமக்கு வந்திருக்க போறது, நமக்கு வந்துட போறதுன்னு தடவி தடவி பார்த்தானோ. தடவி தடவி பார்த்து அப்பா உட்காருப்பா, வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு சம்ஸ்கிருத கவி ஒருத்தர் எழுதினான். இந்த இந்த இதை பார்த்துட்டு ஒரு கவி எழுதினான். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு ஒரு ஆசனம் போட்டான்னா அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டான். நம்ம வீட்டுக்கு அவர் மாப்பிள்ளை வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த பனவோலையை போட்டு உட்காருங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்னா என்ன பண்ணுவார்? பார்த்த உடனே போச்சுன்னு போடுவார். அவ்வளவுதான். இந்த சிம்மாவதாரம் தான், சிம்மாவதாரம் தான் அவருக்கு. கண்ணன் பாருங்க துணி கூட கவலையே படாம உட்காந்துட்டான். அதுக்கு மேல என்ன துணி இருக்கா, இது இருக்கா? என்ன அவன் இட்ட ஆசனத்தையே கொண்டு அவன் சந்தோஷி. அது பெரிய சிம்மாசனம்னு நினைச்சுட்டான், சிம்மாசனம்னு நினைச்சுட்டான். ஆயிடுத்து. உடனே கேட்கறான், கண்ணன் கேட்கறான், அப்பா எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், ஒன்றும் சாப்பாடு நடுவில் இல்லை, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்குறான். சாப்பாடு ஏதாவது உண்டா? உன்னை என்ன பண்ணுறான்? கதைகள்லாம் சொல்கிறான், கதைகள்லாம் சொல்கிறான். பழத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு தோலை அவனுக்கு கொடுத்தான். பழத்தை எல்லாம் கீழே போட்டுட்டானா. என்ன கண்ணனை பார்த்துட்டே இருக்கான், இப்படியே பிரிக்கிறான், இப்படி கொடுக்குறான். பழம் கீழே விழுந்துருது, தோல் என்ன வேற ஒண்ணும் இல்லை. இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்பது பெருமாளுடைய, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து என்ன? அன்பு. இந்த பிரீத்தியை கீழே போட்டுட்டான், பகவானுடைய திருவடியில விட்டுட்டான். மேலே இருக்கிற தோல், இந்த உடம்ப பகவானு கொடுத்தான். நாம் என்ன பண்ணணும்? பகவானுக்கு அன்பை செலுத்தணும். இந்த உடம்ப பகவானுக்கு என்ன? உடம்பு அழியக்கூடியது. இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் அழியாதது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அழியாதிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான இந்த வஸ்துவை பகவானுக்கு கொடுத்தான். ஆயிப்போச்சு, சாப்பாடு ஆயிப்போச்சு. சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அங்கே போன உடனே வச்சு என்ன பண்ணா தெரியும் அப்பா, ஒரு வெத்தலை பாக்கு இருந்தா கூட, வெத்தலை பாக்கு இது கொடுத்தா கூட அப்படின்னா. திடீர்னு வெத்தலை பாக்குன்னா என்ன பண்றது? திடீர்னு வெத்தலை பாக்குன்னா அப்படியே இங்கன்னு பார்த்தா தெரியும், இந்த ஊர்ல எந்த இடத்துல போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருது? வாங்கறதுக்கு உண்டான சக்தியும் இல்லை, பணமும் இல்லை. என்ன பண்றது ஒன்றும் புரியலையா? அங்கேருந்து வந்தா யாரு? இதனுடைய மனைவி. சுவாமி, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போன இல்லையோ, அவங்க ஒரு தாம்பூல பை கொடுத்தாங்க. அந்த தாம்பூல பையில ஏதாவது வெத்தலை இருக்கான்னு பார்க்கிறேன்னு உள்ள அது உழந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தாம்பூல பையோ எண்ணிக்கு கொடுத்ததோ. அங்கேருந்து கையை விட்டு அந்த உழந்து போன வெத்தலையை கொடுத்தாலாம், உழந்து போன வெத்தலையை கொடுத்தாலாம். பாருங்க என்ன, கண்ணன் கையில பட்டவுடனே தளிரும் முளிருமாக பச்சை பச்சை ஆகி போயிட்டான். கையில சேர்ந்த உடனே அந்த உலர்ந்து போன வெத்தலை பச்சை பச்சை பாக்குறா. ரெண்டு பேரும் இதுல நம்ம மனைவி, அடாடாடா இது என்னையா இது? எனக்கு கையில ஏதாவது மேஜிக் வச்சிருக்கானா? மேஜிக் இருக்கா இவன் கையில? என்னது இது? உலர்ந்து போன வெத்தலை பச்சை வெத்தலையா மாறி போயிடுச்சு. இது என்ன இது? ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் பாக்கு இருந்தது, பாக்கு எடுத்து விட்டான். பாக்கு வெத்தலை கிடைச்சி விட்டு சுண்ணாம்பு இல்லை, சுண்ணாம்பு தாம்பூல பையில சுண்ணாம்பு கொடுப்பாங்களா? என்ன பண்றது? ஆந்திர தேசத்துல போத்தனான்னு ஒரு கவி, அவர் ரொம்ப நல்லா எழுதினார். சுண்ணாம்புங்கப்பா, சுண்ணாம்புங்க இருக்கு. சுண்ணாம்பு இல்லையே, நான் என்ன பண்றது? சுண்ணாம்பு. கண்ணா என்ன பண்ணா தெரியுமோ, அந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சோ, எத்தனை காலம் ஆச்சோ, அந்த விதுரன் வீட்டுக்கு அந்த அடித்த சுண்ணாம்பு சுவரை போய் நாக்கால நக்கி அதை தொட்டுண்டு பகவான் வெத்தலையை போட்டுண்டு செக்கச்சவேல்னு வாயை மாத்திட்டு அங்கிருந்து போறான். துரியோதன வீட்டுக்கு போய் நிக்கிறான். வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு இப்படி வந்த உடனே அவனுக்கு ஏகப்பட்ட போவோம். ஏன்னா அவன் நிறைய தயாரில் பண்ணி வச்சிருக்கான், நிறைய வஸ்துக்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான்பா.
கண்ணன் வந்தா சாப்பாடு போடணும். பார்த்தா இவன் சாப்பாடு இப்போ வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு வரான். உடனே கேட்குறான், பீஷ்மாச்சாரியர் வீட்டில் சாப்பிட்டுருந்தா பரவாயில்லை, எங்கே சாப்பிட்டாய்? விதுரர் வீட்டில் சாப்பிட்டேன். அப்போ சொல்கிறான், பீஷ்மஹா துரோணஹா அதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். எனக்கு அந்த மட்டமான ஒரு வீட்டில் அவனுடைய குலமே என்னன்னு இன்னும் தீர்மானமே ஆகல, அவனுடைய தாயார் யாரு தகப்பனார் யாருன்னு தெரியல, அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். சீ சீ சீ. பீஷ்மாச்சார் வீட்டில் சாப்பிட்டு சந்தோஷப்படுவேன், துரோணர் வீட்டில் சாப்பிட்டு சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்க வீட்டில் அந்த அகங்காரம், நானு அகங்கார பிண்டமான எங்க வீட்டில் சாப்பிட்டு தான் சந்தோஷப்படுவேன். எதுவுமே இல்லாம போய் போய் ஒரு மட்டமான சாப்பாடு, மட்டமான வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். சீ சீ அப்படின்னு தள்ள அடிக்கிறான். அப்போ கண்ணன் சொல்றான், இந்த பாரு, எதிரிகள் வீட்டிலே நாம சாப்பிடக்கூடாது, எதிரிகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது. 2 சொல்லிட்டான் கண்ணன் சொன்னான். எதிரிகள் வீட்டில் நாம சாப்பாடு சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்? எதிரிகள் வீட்டில் நாம் சாப்பிட்டா என்னவா? அவன் ஏதாவது கலந்து கொடுத்துட்டான்னா ஆகையினாலே எதிரிகள் வீட்டில் நாம சாப்பிடக்கூடாது. சரி, அது வேண்டாம், எதிரிகளுக்கு நாம சாப்பாடு போடலாமன்னா கூடாது. எதிரிகளுக்கு ஏன் சாப்பாடு போடக்கூடாது? அதுவும் வேற ஒரு காரணம் இல்லை, வேற மற்றொரு காரணமே இல்லை. நமக்கு என்ன மனசு என்ன சிதிலமாகும்னா வேற ஒண்ணுமே. அவன் எதிரி, அவன் வீட்டில் அவனுக்கு போய் நாம சாப்பாடு போடலாம். அப்ப பாருங்க, நம்ம மனசு வேறுபடும். ஆகையினாலே இந்த 2 காரணத்தினாலே எதிரிகள் வீட்டில் நாமளும் சாப்பிடக்கூடாது, எதிரிகளுக்கு நாமளும் சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். துரியோதனன் பார்க்கறான், இதுல என்ன பைத்தியக்காரத்தனம்? எதிரிகள் யாரு? உனக்கும் எனக்கும் எந்த விதமான விரோதம் இல்லை. எங்க வீட்டில் சாப்பிடாததுக்கு எதிரிகள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரிகள் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னையா இது? என்ன காரணம்? அப்ப சொல்றான், நீ பாண்டவர்களை விரோதிக்கிறாய். அந்த பாண்டவர்கள் எனக்கு பிராணஸ்தானியர்கள். மம பிராணாகி பாண்டவா, என்னுடைய பிராணம் யாரு? பாண்டவர்கள் தான். அவர்களை நீ விரோதிக்க, அதனால அவனை விரோதிக்கிறதுனால நீ எனக்கு விரோதி. அப்ப பாருங்க, பகவானுக்கு விரோதி யாரு? அடியவர்களுக்கு யார் விரோதியோ அவதான் பகவானுக்கு விரோதி. ராவணனுக்கும் பகவானுக்கும் ஏதாவது சண்டையா? ஏதாவது உண்டா? ஒண்ணும் இல்லை, முதல்ல கிடையாது. எதுக்காக ராவணனை அழிக்கணும்னு அத்தனை ரிஷிகளுக்கு இம்சை கொடுத்தான். ரிஷிகள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவன் படுத்தின பாடு, ரிஷிகளுக்கு கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி ஏகப்பட்ட இம்சை பண்ணினான். அதனால்தான் அந்த ரிஷிகள் அத்தனை பேரும் சேர்ந்து எப்படியாவது அவனை அழிச்சு எங்களை காப்பாத்து. அதுக்காக பகவான் ராகவன் வந்து ராவணனை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் யாருக்காக? முதல்ல அந்த ரிஷிகளுக்கு பண்ணின தப்புக்காக தான் பகவான் பிறந்தான். கடைசியில் என்ன பண்ணான்? அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில ராமபிரானுடைய மனைவியாகிற சீதையை கொண்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பகவானுக்கு எந்த விதமான விரோதிகளும் கிடையாது. அப்ப பகவான் இப்படிப்பட்ட ஒரு விஜயராகவனாக இந்த ஊர்ல இருக்காருன்னா என்ன விஜயம்? மற்ற விஜயத்தை விட கல்யாண குணத்திலே அவன் விஜயத்தை கொண்டாடினான். அமைதியா போங்கடா பசங்களை வச்சு படத்தை கிடத்த வச்சுன்னா விடு அவங்கள பெரிய தெரியல அவனுக்கு.
ஆகையினால பகவானுடைய கல்யாண குணங்களுக்குள்ளே மிகவும் உயர்த்தியான குணம்னா என்னன்னா வாத்சல்யம். வாத்சல்யம்னா என்ன தெரியுமா? கன்றுக்கு நிலத்திலே தாய் பசுவுக்கு உண்டான அன்பு. கன்றினிடத்திலே தாய் பசுவுக்கு உண்டான அன்பு. அந்த கன்றினிடத்திலே தாய்ப்பசுவுக்கு உண்டான அன்புன்னா என்ன தெரியுமோ? கண்ணுக்குட்டி போடுறது, அது உடம்புல நிறைய ரத்தம் சீ எல்லாம் இருக்கு. யாராவது அதை அதை போய் கிளீன் பண்றாங்களான்னு பண்றது இல்லை. அந்த பசுவே நக்கி 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 மொத்தத்தையும் கீழே தள்ளுறது. நீ போங்க, கிட்டக்க போனானா என்ன பண்றது? முட்டி தள்ளுறது. இது வேண்டாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கண்ணு, அந்த கண்ணுக்குட்டி வந்தா முட்டி தள்ளுறது. புது கண்ணுக்குட்டி போட்டுடுத்தோம்னா முன் கண்ணையும் முட்டி தள்ளுறது, புல்லு போட வந்த நம்மையும் முட்டி தள்ளுறது. அப்ப என்ன? அந்த புதுசா வந்து இருக்கிற அந்த கன்றினிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு பாருங்க. உடம்புல எவ்வளவு கஷ்டம், ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தீ எவ்வளவு இருக்கு, அத்தனையே துளி கூட வெறுப்பு காட்டாமல் நக்கி நக்கி நக்கி. அது மாதிரிதான் பகவான். தோஷம், ரத்தம்ன்றது தோஷம், சீன்றது தோஷம். அந்த தோஷத்தை கூட நன்னாக்காலேயே நக்கிறதுனா தோஷத்தையே சந்தோஷமா தானே ஏத்துக்கிறது தாய் பசு. அந்த மாதிரி தான் பகவான் நாம பண்ணி இருக்கும்படியான பாபங்களாகிற தோஷங்களை மாற்றத்தையும் தள்ளிவிடணும். அதுதான் வாத்சல்யம்ன்ற குணம். இல்லைன்னா நம்மளால பொறுக்க முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை அபச்சாரங்கள், எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். மனசலான்னு நினைக்கிறோம், வாயினால சொல்றோம், செயல்களால செய்யறோம். இத்தனை அபச்சாரத்தையும் பண்ணிட்டு துளி கூட கவலைப்படாம பகவான் இடத்துல போய் நிற்கிறோம். நமக்கு ஏதாவது வெக்கமான இருக்கா பாருங்க. கொஞ்சம் தப்பு பண்ணாதவாள் யாராவது ஒருத்தர் உண்டானா யாருமே கிடையாது. லோகத்துல தப்பு பண்ணாதவாளே கிடையாது. ஆகையினால தப்பு பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொல்லட்டு யாரு சொன்னா? பிராட்டி, சீதா பிராட்டி சொன்னா. நகச்சின் அபராத்யதி. லோகத்துல தப்பு பண்ணாதவாளே கிடையாது. எங்க தாத்தா சொல்லுவார், பிராட்டி காலத்துக்கு முன்னாடி சில பேர் தப்பு பண்ணாம இருந்தா, எப்ப பிராட்டி சீதையானவள் சொல்லிட்டா தப்பு பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொல்லிட்டாலும், அதனால நாம எல்லாரும் தப்பு பண்ணிட்டே இருக்கோம். காரணம் என்ன? அவ சொல்லிட்டா இல்லையா? அப்படிப்பட்ட தாயானவள் பிராட்டி யாரு? சீதா பிராட்டி யாரு? மகாலட்சுமியினுடைய அம்சம். ஆகையினால அப்படிப்பட்ட பிராட்டி சொல்லிட்டா நகச்சின் அபராத்யதி. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு பகவானிடத்துல போய் தொழில் கூட தைரியமா நாங்க போய் நிக்கிறோம்னா, நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பகவானுடைய குணங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்த குணமாகிற இந்த வாத்சல்ய குணத்தை பெருமான் பகவான் கை கொண்டு இருக்கிற காரணத்தினாலேதான் இந்த வாத்சல்யம் என்கிற குணம். அப்ப பாருங்க, நாம எல்லாரும் கண்ணு குட்டி, பகவான் தாய் பசு. அந்த பசுவின் உடம்புல இருக்கிறத அழுக்கையெல்லாம் எப்படி நீக்குகிறதோ அதுபோலே நம்மிடத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் பகவான் நீக்கி நம்மை சுத்தமயமாக ஆக்கி. சரி, எல்லாம் வாஸ்தவம் தான். அவன் நம்ம பாபத்தெல்லாம் தள்ளுறதுக்கு யாராவது ஒத்துக்கணும் இல்லையோ? பகவான் சாதாரணமா ஒத்துக்க மாட்டான். யார் இருக்கணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய பிராட்டி இருந்தால்தான் அது நடக்கும். பக்கத்துல பிராட்டி இருக்கணும். இப்ப பாருங்க, பகவான் ராமபிரான் 2 தப்பை எடுத்து காட்டுறார் நம்ம ஆச்சாரியெல்லாம். காக்காசுரன் பண்ண தப்பு பெருசா, ராவணன் பண்ணின தப்பு பெருசா, 2த்தையும் பார்க்கிறான்.
காக்காசுரன் என்ன பண்ணான்? நேரடியாக பிராட்டிக்கு தவறு இழைத்தான். நேரடியாக ராமபிரான் தொடையில படுத்துட்டு இருக்கான், சீத்தையினுடைய தொடையில படுத்துட்டு இருக்கான். சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்க முல தீண்ட இந்த ஸ்தனபாகத்துல வந்து குத்துறான். ராமபிரான் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை எழுப்படுறதுக்கு தோணவே இல்லை சீதைக்கு. அருமையா படுத்துட்டு ஐயோ, சாதாரண தூங்குறவனை எழுப்பவே கூடாது, தூங்குறவனை எழுப்பக்கூடாது. ஆமா, இப்ப கூட நான் காரில் வரைச்சே நல்லா தூங்கிட்டு வந்தேன், திடீர்னு செல்போன் வந்துடுச்சு, அவ்வளவுதான் தூக்கம் கட்டு போய். இப்ப இந்த செல்போனை நான் இது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற ராமபிரானை பார்த்து அடாடாடா என்ன அழகா தூங்குறான், என்ன ஆச்சரியமா தூங்குறான். சீமானு சுகசுப்தகா பரந்தபகா, யாருக்கா வால்மீகி சொல்ற. அடாடாடாடா என்னாச்சு? கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. தொண்டடிப்படி ஆடுவார் திருமாலையில சொல்ற. கிடந்தது ஒரு கிட, அடாடா படுத்துன்னு என்ன அழுகையா என்ன அழுகையா. நாமெல்லாம் படுத்துட்டான்னா நம்ம படுக்கிற அழுகையை பார்த்தோன்னா போறோம். ஆமா, இந்த பக்கம் ஜலம் பெருகிட்டு அந்த பக்கம் ஜலம் பெருகிட்டு அதெல்லாம் தெரியாம தான் நாம தூங்கிட்டு இருக்கோம். நாம தான் தெரிஞ்சதுன்னா நம்மளாலே தூக்கம் வராது. என்னோட ஒரு பையன் படிச்சான், அவனுக்கு கண்ணு இவ்வளவு பெருசு, கண்ணு இவ்வளவு பெருசு, கண்ணே போட முடியாது, இவ்வளவு பெருசு கண்ணு பிறப்புலயே. எல்லாரும் அந்த பையனை பார்த்து ரொம்ப இது பண்ணுவான். பையன் பையன் பக்கத்துல உட்காந்துருப்பான், ஒரு ஆச்சாரி பையன். அந்த பையன் தக்க வேலை செய்யற ஆச்சாரியனுடைய பிள்ளை பக்கத்துல உட்காந்துருப்பான். என்னடா இது எல்லாரையும் இந்த இவ்வளவு பெரிய கண்ணி எத்துக்கலா, இவ்வளவு பெரிய கண்ணி என்னத்துக்குன்னு கேட்டான்னா, சின்ன கண்ணி என்னத்துக்குன்னு நான் கேட்க முடியுமா? பெரிய கண்ணி என்னத்துக்குன்னு நீ கேட்க முடியுமா? பகவானுடைய சிருஷ்டிடா, அவனுடைய செயல்டா. அதுக்காக வேற ஒண்ணும் இல்லடா. ராத்திரி படுத்துக்கிட்டே கூட கண்ணை மூட முடியலடா, கண்ணை திறந்து படுத்தனா எல்லாரும் பயப்படுறாங்கடா அவன் சொல்லுவான். கண்ணை திறந்துட்டு பாருங்க. நான் அப்ப அவனை விளையாட்டா சொல்லுவான், பாரு இப்போ உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பயம் வராது, நாளைக்கு கல்யாணம் ஆன பாடு அவ பார்த்து பயம், மனைவி பார்த்து பயப்பட்டாதான்னு தவிர மற்றபடி நீ கவலைப்பட வேணாம்டா இப்போ யாரும் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். நிஜமாவே பாருப்பட, அவனுக்கு 22 வயசுல கல்யாணம் ஆகி போச்சு, எனக்கு 30 வயசுல கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு 22 வயசுல கல்யாணம் ஆகி போச்சு. என்னுடைய கல்யாணம், என் கல்யாணத்துக்கு அவன் 2 பையனோட வந்தான். என் கல்யாணத்துக்கு அவன் 2 பையன் ஆயிடுச்சுன்னு வந்தான். ஆமா, 8 வயசுல 2 பசங்க, 6 வயசுல ஒரு பையன், 4 வயசுல 3 வயசுல ஒரு பையன், 2 பசங்களும் ஆயிடுச்சுன்னு வந்தான். ஆமா, அப்பா வந்த சொன்னா எங்க கல்யாணத்துக்கு வந்த போது, நீ சொன்னியே அவ பயந்தாதானா, அவ பயப்படவே இல்லடா. அந்த மாதிரி அவனுடைய ஒரு செயல்முறையில பகவான் பாருங்க படுத்துட்டு இருக்கான், ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான், அதை பார்த்து எழுப்ப முடியல. அந்த ரத்த துளி பகவானிடத்துல பட்டு அதை பார்த்து என்னடா இது சில்லுன்னு திடீர்னு ஐஸ் கட்டி மேல விழுந்தான்னா என்ன பண்ணுவான், அது மாதிரி விழுந்து ரத்த துளிக்கு அதான் அர்த்தம். ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு விழுந்தது. என்னடா இது என்ன ஓட்டினான் பார்த்தா காகாசுரன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஜெயந்தன் பேரு, இந்திரனுடைய பேனை அவனுக்கு. அவன் என்ன பண்றான் பார்த்தா உடனே பக்கத்துல இருந்தான், ஒரு தர்பை எடுத்தான், ஒரு புல்லு எடுத்தா, மந்திரத்தை சொன்னான். அவ்வளவுதான் சுத்துறது, ஊரவெல்லாம் சுத்தி சுத்தி ஒரு கடைசியில மறுபடியும் அம்மா கால் வழியிலேயே வந்து விழுது, சீத்தைய காலண்டே விழுந்தது. சீத்தை என்ன பண்ணா, திருப்பினா தலைய, யாரு ராமபிரானை பார்த்து திருப்பி பாருங்க. உங்களை சரணாகதி பண்றது, கீழே விழுந்தவெல்லாம் சரணாகதி பண்றவனா? கல் தடிக்கு விழுந்தா ஒருத்தன், இந்த பாருங்க நான் நடந்து சொல்றேன். ஹனுமன் தவார தனிக்கு வந்தேன், இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருக்கு, பார்க்காம அந்த தபால் அப்படி விழுந்தேன். நாங்க எனக்கு முன்னாடி ஒரு சுவாமி விழுந்தார் தண்ணி இந்த இடத்துல, அதனால தான் அவ்வளவு ஞாபகமா சொல்றேன்.
இப்ப நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ, அடடா நல்லா சரணாகதி பண்ணான்னு சொல்லுவானா? முட்டி 2 சராச்சிண்டு ரத்தம் ஒழுகின்னு இருக்க, என்ன சரணாகதி, என்ன ஆச்சரியமானது. அவனுக்கு எவ்வளவு கோபம், அடப்படுவாய் காலை மூட்டியை உடைச்சுட்டு இருக்கேன், இப்ப போய் சரணாகதி பண்ணேன்னு சொல்றானே. காலில் விழுந்தவெல்லாம் சரணாகதி பண்றாங்க. அது என்ன போக்கற்று ஒண்ணுமே நிலையில்லாம வந்து விழுந்துட்டான், சரணாகதி பண்றான். அவன் என்ன சரணாகதின்னு வாயால சொன்னானா? காக்கா சொல்றான். அவன் சரணாகதி பண்றான்றது யார் சொல்றா? சீத்தை சொல்றான், பிராட்டியானவள் சொல்றான். யார் சொல்லணும்? நான் சரணாகதி பண்றேன்னு நாம சொல்லணுமே தவிர அவள் இன்னொருத்தர் சொன்னது அத கூட புடி கூட கவலை. அப்படியா சரணாகதி பண்றானா? சரி ஏத்துண்டு. அவ்வளவு பெரிய தவத்தை இழைத்தவனுக்கு ஒரு கண்ணு போனதோட தீர்ந்து போச்சு. ஆனா பாருங்க, ராவணன் அவன் என்ன தப்பு, பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான், அதுதான். மற்றபடி வேற ஒன்றும் பண்ணல. பண்ணணும்னு நினைச்சான், அவனுக்கு என்னன்னா ஒரு பெரிய சாபம் ஒண்ணு இருக்கு. இஷ்டப்படாமல் ஒரு பெண் பிள்ளையை கை வைத்தால் உன்னுடைய தலை வெடித்து விடும், அது ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு அதுக்கு ராவணனுக்கு. அதான் பயம். அவன் தவிர அந்த சாபம் இல்லாம இருந்ததுன்னா போன அன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் எல்லாம் அங்கங்க ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு பகவான் எல்லாம் பண்ணி வைக்கிறார். ஆமா, அதனால அந்த காரணத்தினால சாதாரணமா வால்மீகி ராமாயணத்துல பிடிச்சு இழுத்துட்டு போனான்னு தான் சொன்னார். கம்பராமாயணத்துல அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? பூமியே பேர்த்துட்டு எடுத்துடும். என்ன காரணம்னா அவளை பிடிச்சு இழுத்தான்னா அந்த சாபம் இருக்கும் இல்லையோ, அதனால ஏற்பட்டுடுமா, அது சொல்லல. கம்பராமாயணத்துல அந்த சாபத்தினுடைய நிலையை அப்படியே மனசுல வச்சுட்டு கம்மநாட்டு ஆழ்வார் என்ன பண்றாரு, அப்படியே பூமியை பேத்தானா. இந்த காலத்துல ஜேசிபி பேக்கிறது பாருங்க, அந்த மாதிரி பேசி எடுத்து போயிட்டான். அப்படியே எடுத்து போயிட்டான், அந்த மண்ணோட தூக்கி எடுத்து போனான். இந்த மண்ணோட தூக்கி எடுத்துன்னு போயிட்டான். ராகவ காவியம்னு ஒருத்தர் வானமாமலை வெங்கடகிருஷ்ண ஐயங்கார்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். ராகவ காவியம்னு பேரு, ரொம்ப அருமையா இருக்கும். அவர் எழுதுறார், அவருடைய அந்த ராகவ காவியத்துல விபீஷணனுக்கு ஒரு நல்ல பக்தி ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு அவர் எழுதுறார். கம்பர் என்ன எழுதினார், அப்படியே மண்ணோட தூக்கின்னு போனான்னு இல்லையோ, இந்த பிராட்டியோடு கலந்த அந்த சித்திரக்கூடத்தினுடைய மண்ணு லங்கையில போய் சேர்ந்துதான். அந்த லங்கையில போய் சேர்ந்த உடனே அந்த மண்ணை விபீஷணன் மெரிச்சானாம். அதனால அவனுக்கு புத்தி, நல்ல புத்தி வந்துச்சு. மண்ணுனால புத்தி மாறிச்சுன்னு சொல்றாரு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ராவணன் பண்ணின தப்பு சின்னது, காகாசுரன் பண்ணின தப்பு பெருசு. ஆனால் என்ன, அதுல வேற ஒண்ணும் இல்லை, மற்றது எதுவுமே கிடையாது. அந்த காகாசுரனுடைய தப்பையும் பொறுத்து ராவணனை அழித்ததுக்கு காரணம்னா, இங்க பக்கத்துல பிராட்டியான சீதை இருந்தாள், அங்க பிராட்டியான சீதை இல்லை, அதுதான் காரணம். ஆகையினாலே அப்படி பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால்தான் எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல இந்த ஊர்ல பாருங்க, பிராட்டி யாரு? மரகதவல்லி தாயார். எப்படிப்பட்டவள்? வருத்த பயரையே முளைக்க வைக்கிற மரகதவல். சாதாரண வறுத்து நீங்க நிலத்துல தூங்க என்ன வரும்? முளைக்காது. ஆனா இந்த ஊர்ல பாருங்க, மடப்பள்ளியில மறுத்து இன்னும் செவக்க வருப்பா. அதை கொண்டு போய் என்ன பண்ணுவா, தாயார் மடியில கட்டிடுவா. அதை கொண்டு வந்து ஒரு பிடி நம்ம கொடுத்துருவா. அவ்வளவுதான். ராத்திரி படுத்துட்டான்னா மறுநாள் கரெக்டாக முளை விட்டுருவோம். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட பெருமை. அந்த பிராட்டியா வருத்த பயரையே முளைக்க வைக்கிற மரகதவல்லி தாயார், அவள் பக்கத்துல இருந்து என்ன பண்றா, பா போ போ போ
விஜயராகவனை பாரு, எல்லாம் விஜயமாகும், எல்லாம் விஜயமாகும், எல்லாம் விஜயமாகும். என்ன விஜயமாகணும்? ரோகம் இருந்தால் ரோகம் போகும், மனசுல கட்டங்கள் இருந்தால் கட்டங்கள் போகும், மற்ற விதமான குறைகள் இருந்தால் குறைகள் தீரும். என்னென்ன தேவையோ அத்தனையும் விஜயத்தை கொடுக்கக்கூடிய விஜய ராகவன் தான். யார் என்றால் அவன் தான். ஆனா ஆழ்வார் பாருங்க, நேர பாட்டு இந்த பெருமாளுக்கு பாடல. என்ன பாட்டு தெரியுமா இல்லையா? உளங்கொழு பொருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் குளங்கழு கொல்லி கோமளவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணு இளங்கழில் தோழிக்கு எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தையன். அந்த திருவிடந்தையிலே இருக்கக்கூடிய அந்த ஞானப்பிரான் வராக பெருமாள் இருக்கார் பாருங்க. கோல வராகமன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனு ஆச்சரியமாக வராக பெருமாள். யாரு? ஞானப்பிரதான தேவதை. அறிவு நமக்கு ஏற்படணும்னு வேற எந்த பெருமாளையும் பிடிக்க வேணாம். ஞானப்பிரானை பற்றினால் கூறும், ஞானப்பிரானை பற்றினால் கூறும். நம்மாழ்வார் கூட ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்டது நல்லதுவே. ஞானப்பிரானை தவிர மற்றொருத்தர் நல்லதே கிடையாது. அவரை பிடிச்சுக்கோங்க. நல்ல படிப்பு வரும், நல்ல அறிவு வளரும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஞானப்பிரதான தேவதையாகிற அந்த திருவிடந்தை எம்பெருமான் பாசுரத்துல அது என்ன பதிகம்? ஒரு பெண் பிள்ளையானவளுடைய நிலையை தாயார் சொல்ற மாதிரி பாவம். அதுல நாச்சியார் பாவனையில பாசுரம். அப்படிப்பட்ட அந்த பாசுரத்துல சொல்லச்சு என்ன சொல்றார்? திருநீர்மலைன்னு சொல்றார், திருப்புட்குழின்னு சொல்றார், திருநீர்மலைன்னு சொல்றார், திருப்புட்குழின்னு சொல்றார், திருவிடவந்தைன்னு சொல்றார். என்ன காரணம்? திருநீர்மலை யாரு? பெருமாள், ரங்கநாத பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பெருமாள். திருப்புட்குழி உட்காந்து இருக்கிற பெருமாள், அவர் நின்று இருக்கிற பெருமாள், நின்று இருக்கிற பெருமாள். பாருங்க, 3 பேரையும் சொல்லிட்டார். திருவிடவந்தை நின்று இருக்கார், இங்க உட்காந்து இருக்கார். திருநீர்மலை. என்ன பகவான் அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இப்படி சில இடத்திலே நிற்பதும், சில இடத்திலே வீட்டு நிற்பதும், சில இடத்திலே கிடந்திருப்பதுமாக இருக்கான். ஒருத்தருக்கு 10 நாளா சோறே கிடைக்கல, அப்படி போயிட்டு இருக்கான். போனா பால் செட்டி சத்திரம்னு போட்டிருந்தது. பார்த்தான், இங்கதானே. திரும்பி பார்த்தா உடனே விமானம் தெரிஞ்சது. திருப்புக்குடி போலாம். அவன் வந்த வேலை உற்சவம். அப்படியே வந்தா சரியாராக ஒரு இடத்துல போடும் உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் நுழைஞ்ச வேலை சாயங்காலம் 5 மணி. 3 மணிக்கு சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இங்கேருந்து வந்தா, சுவாமி ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா? ஐயோ முடிச்சுட்டோமே, 10 நாளாச்சு சாமி சாப்பிட்டு. 10 நாள் அப்படியா? ஒரு 10 நிமிஷம் இருங்க, தயார் பண்ணி கொடுத்துரும். என்ன பண்றது தெரியுமா இல்லையா? சரி வாசல்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு வாசல்ல படுத்துக்கிறான். படுத்துட்டா வயத்துல ஒண்ணு இல்லையோ இல்லையோ, அவனால படுக்க முடியல, உக்காண்டுக்கிறான். உக்காண்ட உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளுக்குள்ள போய் ஆயிட்டா இந்த பாருங்களேன், படுத்துக்கிறான், உக்காண்டுக்கிறான், நடக்கிறான், இப்படி நிக்கிறான், இப்படி. இதுதான் படுத்துக்கிறான், உட்காந்துக்கிறான், நிற்கிறான். எதற்காக? படுத்துக்கிறதும் அடியவர்களுக்காக. பசி. என்ன பசி? அடியவர்களை அருள் செய்ய வேணும் என்கிற பசி. அதனால்தான் பாருங்க, 3 இடத்தையும் சேர்த்து ஆழ்வார் நீர்மலை, இடவெந்தை, திருப்புட்குழி. அப்படி பெருமாள் அடியவர்களுக்காக இப்படிப்பட்ட நிலையிலே படுத்திருப்பதும் நிற்பதும் வீற்றிருப்பதுமாக. எதற்காக? வாங்கோ 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 வாங்கோ. முதல்ல திருநீர்மலைக்கு போங்க. அங்க என்ன பண்றான்? என் காலை பிடிச்சுக்கோன்றான். யாரு? ரங்கநாதன். என் திருவடியை பிடிச்சுக்கோங்க. திருவடியை பிடிச்சிட்டாச்சு. பிடிச்சிட்ட உடனே எங்க போனோம்? அவர் உடனே எங்க பண்றார்? நேரா திருப்புக்குடி போங்க. திருப்புக்குடி போங்கன்னா திருப்புக்குடி போயிட்டான். திருப்புக்குடி போன உடனே என்ன?
இதுவரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தும் மொத்தம் தீர்ந்தது. விஜயம் ஜெயமாயிடுச்சு, ஜெயமாயிடுச்சு. எல்லாம் மொத்தம் தீர்ந்து போச்சு, கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு. இவர் என்ன பண்ணார்? வேற திருவிடந்த போங்கன்னார். போனான். திருவிடத்துக்கு போன உடனே ஒண்ணுமே தெரியாதவனுக்கு அறிவு வந்துடுச்சு, எல்லா விஷயங்கள்லாம் தெரிஞ்சு. அப்ப பாருங்க, அங்கே சரணாகதி பண்ண, இங்கே விஜய பரம்பரைகளை ஏற்படுத்த, திருவிடவந்தையிலே அவனுக்கு ஞான சமுச்சயம் ஏற்பட்டதிலே. வியாக்கியானம் யாரு? பெரியவாச்சமில் சொல்றார். எங்க சரணாகதி? திருநீர்மலையில சரணாகதி. சரணாகதிக்கு பலித்தம் என்ன? விஜயராகவனுடைய அனுகிரகம். இந்த அனுகிரகத்தினாலே என்ன கிடைச்சது? திருவிடவந்தைக்கு போய் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான ஞான வைபவம், பகவத் விஷய ஞானம் பரிபூர்ணமாக பலித்தது. ஆகையினால ஒரு இடம் இல்ல, எந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு கட்டாட்ச வைபவம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் அவனை சரணாகதி பண்ணி, ஒரு இடத்துக்கு வந்து அவனுடைய விஜயத்தை அருளை பெற்று, அதனாலே பகவத் விஷய ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ஆச்சரியமான சேர்த்தியான திவ்ய தேசம் தான் இந்த மூணு. ஆகையினாலே அப்படிப்பட்ட பாருங்க, அதனாலேயே ஒண்ணுமோ தெரியுமோ, இவாங்க கோமலவல்லி சமயத்தை இந்த சபைக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்கான். திருவிட வந்த பெருமாளை வச்சு திருப்புக்கோயில சரியாராதனை பண்ணி பாருங்க, அங்கே இந்த திருநீர்மலையும் பண்ணிட்டு இருக்காய்வா. ஆக திருநீர்மலை, திருப்புக்குழி, திருவிடந்தை, ஆக இப்படிப்பட்ட ஒரு சமாகமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம்தான், அடியவர்களை அருள் செய்வதற்காக ஏற்பட்ட திவ்ய தேசம்தான் இப்படிப்பட்ட திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பாகவத ததியாராதனம், ஆராதனம் து சர்வேஷாம் ததியாராதனம் பரம்னா. எம்பெருமானை ஆராதிப்பது பெருமையா, எம்பெருமானுடைய அடியவர்களை ஆராதிப்பது பெருமையான்னு கேட்கலாம். எம்பெருமானை ஆராதிப்பதை விட எம்பெருமானுடைய அடியவர்களை ஆராதிப்பது ரொம்பவும் பெருமை. சீவச்சனபூஷண வியாக்கியானம், திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானம்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு சீவச்சனபூஷணத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார் ஒதுங்க நிழலை கொடுத்தாய், அவர்கள் விடாயை தீர்த்தாய் என்று மணிமாங்காயிட்டுன்னு சூத்திரம் போடுது. அதுல அந்த திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானத்துல அப்படி போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கா, அது வேசியங்கள் நிறைய இருக்கிற இடம், வேசியங்கள் விலை மாதுக்கள் நிறைய இருக்கிற இடம். அப்படி அவன் வாசல்லையே நின்றுட்டு இருக்கான். வாசல்லையே நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். இவன் முதல்ல உள்ளுக்குள்ள நுழைஞ்சான், அந்த தெரு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பொம்பளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். என்னமோ கூப்பிடுறா, ஏதோ வீட்டில் விருந்து வைக்க போறா போல இருக்கு, ஏதாவது கொடுக்க போறாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள நுழைஞ்சுட்டான். யாரு? விலை மாதவனுடைய வீட்டு உள்ள நுழைஞ்சுட்டான். உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள நுழைச்சவே எம்பெருமான் திருநாமங்களை எல்லாம் சொல்லிட்டே உள்ள நுழையதான். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விட்டு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஜி, கேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு இந்த நாமங்களை சொல்லிட்டே உள்ள போறான். அவள் பார்த்தா இதனால அது எல்லாம் உள்ளுக்குள்ள நுழைச்சே